ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிக் பாஸ் உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில பிக் பாஸ்க்கு வந்து அவர் வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஒரு டாஸ்க் லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதில் வந்து 3 பேரை சொல்லணும். ஒருத்தவங்க யார் ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறமாட்டா இத்தனை நாள் உங்களை பற்றியே சொல்லணும். நீங்கள் எத்தனை நாள் வந்து இங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க. இன்னொன்று யார் வின்னர் ஆவான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த டாஸ்க் வந்து காலையிலே நடந்தது. இதில் பார்த்தாக்கா எல்லாரும் வந்து மோஸ்ட்லி நமக்கே தெரிஞ்சிடும். எல்லாரும் வந்து சொன்னது பார்த்தாக்கா எவிக்ட் ஆகிடுவாங்க, இவங்க இவ்வளோ நாள் தாங்க மாட்டாங்க, எவிக்ட் ஆகிடுவாங்கன்ற லிஸ்ட்டில் திவாகர், விஜய் பாரு, பிரவீன் காந்தி இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தா விஜய் பாரு, திவாகர் இவங்க தான் ரொம்ப லீடிங்கில் வந்தது. இதில் வந்து பாரு வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க. ஓகே, அது காண்டானது ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறமேட்டா வின்னர் யாருன்னு மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னது பார்த்தா சபரியை தான் வந்து சொன்னது. வின்னர் வந்து யார் வருவாங்க பார்த்தா சபரியை தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க. இதுலேயுமே வந்து பார்வதி வந்து பயங்கர காண்டாயிட்டாங்க. பார்வதி வந்து நல்லவங்க நான் சொல்லலை. பட் பார்வதி கேரக்டர் தெரிஞ்சு பார்வதி வந்து நல்லா ஏற்றி விட்டு பார்வதியும் திவாகரும் இவங்க 2 பேருமே ஒரு ஆர்வ கோளாறு, இவங்க 2 பேர் இப்படி தான் சொல்லிட்டு இது தெரிஞ்ச சுபிக்ஷா, ரம்யா ஜோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரையுமே நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. ஏற்றி விட்டு இவங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இவங்க இன்னும் வந்து இதுவாயிடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே கத்தி விட்டுறாங்க, சண்டை போட்டுறாங்க. இதில் வந்து இவங்க 2 பேரோட கிராஃபு, திவாகரோட விஜய் பாரோட கிராஃபு கீழே இறங்குது. இதில் இவங்க வந்து சுபிக்ஷாலாம் வந்து பயங்கரமாக இதில் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்குது. இது பார்வதி கூட போய் மோதி பாரு வந்து என்ன பண்ணுது, நோஸ் கட் பண்ணுதா. அதில் வந்து இவ வந்து பயங்கரமாக வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த அம்மா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து சுபிக்ஷா வந்து இதெல்லாம் வேணும்னே பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து விஜய் பார்வதி, கலையரசன் இருக்கா இல்லையா, கலையரசன், திவாகர் இவங்க 3 பேருமே வந்து ஒரு கேங்காக வந்து இப்போ ஃபார்ம் ஆயிட்டாங்க. இவங்க 3 பேரும் வந்து பாத்ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கலையரசன் வந்து, பாரு உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று வந்து சபரி வந்து நீ இங்கே போனல அதை அப்படியே நடிச்சு காமிச்சான்னு சொல்லிட்டு சபரியை பற்றி இங்கே யார் என்னென்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் அவன் வந்து போட்டு கொடுக்குறான். உடனே திவாகரும் வந்து ஆமாம் இவங்க வந்து ஓகேம்மா, இவங்க இப்படி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே காசிப்ஸ் போகுது. யார் என்னென்ன பேசுகிறாங்க கொள்கிறாங்க எல்லா காசிப்ஸுமே வந்து இவங்க 3 பேர் அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரு வந்து சபரி நல்லா நடிக்கிறான், அவன் எப்போ பாரு அவன் கண்ணு ஃபுல்லாக ஏமரியே தான் இருக்குது, என்னை போட்டு தள்ளுறதுல தான் அவன் இருக்கிறான், இவன் பயங்கரமாக நடிக்கிறான், ஒரு நாடகம் நடிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் நல்லா உட்காந்து பாத்ரூமில் திவாகர், பாரு ஒரு பக்கம் நல்லா உட்காந்து பாத்ரூமில் உட்காந்து நல்லா பேசுன்னு பேசுகிறாங்க. இந்த சைடு வந்து சபரி, விகாஸ் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இவங்க வந்து ஜென்ரிக்காக பேசுகிறாங்க. இவங்க யாரை பற்றி தப்பாக பேசலை, ஜென்ரிக்காக பேசுகிறாங்க. சபரி வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலை போயிட்டு இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சுபிக்ஷா வந்து இருக்கிறவங்களெல்லாம் தூண்டி விட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே, அதாவது ஒரு டிப்ளமேட்டிக்காகவே போகுது. அப்படியே அக்கா அக்கான்னு அந்த பொண்ணு ஆக்சுவலாக டிப்ளமேட்டிக்காக ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஆக்சுவலாக நல்லா மற்றவங்கள ட்ரிகர் பண்ணிவிட்டு மற்றவங்கள டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணு நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ரம்யா ஜோ இதுவும் சுபிக்ஷாவும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு தெரியல. மீதி பேர் எல்லாம் வந்து அப்படியே போகிறாங்க. இப்போதைக்கு இதுதான் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் என்னென்னலாம் அன்சீனில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Keep follow me. Thank you friends. Bye.